தங்கள் பொன்னணி திருவடி பாதங்களுக்கு வந்தனம் புரிந்தோம். நல்லா இருமா அப்பா சிவனே. என்ன கைலாயத்துல என்ன நடந்தது? அதாவது உன் தங்க சக்திக்கும் எதுக்கும் அதாவது படியலுக்கும் விஷயத்துல வாக்குவாதம் ஏற்பட்டது. சரி 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 பௌத்வலி விட்டுருந்தாங்க. அதனாலதான் கட்டுறாங்க. உனக்கு வேலை கிடையாது, போய் தூங்க போ. சம்பளத்தை கணக்கு போட்டு கூப்பிடுறோம். அப்புறம் போயிட்டு வாங்க. அப்ப என்ன ஆனது? அப்பா சக்தி அதாவது என்னை எதிர்த்து பேசியபடியா என் நெட்டுக்கெல்லாம் சக்தியை எதிர்ப்பதற்காக சக்தியை துரத்தினேன். அப்பா பார்வதியாகப்பட்டவர் அதாவது பூமியில ஒழித்து விட்டார். உனக்கு பயந்து. ஆமா. சரி. அப்ப என் நெற்றிகள் தீப்பொறியாகப்பட்டது. முன்பதாக இந்த வட்ட பாறை மீது இந்த தீப்பொறி விழுந்து அந்த பாறை இருபுலதாக பிறந்து அதிலே ஒரு மாபெரும் அரக்கன் ஒரு பையன் பிறந்தான். சரி. அவன் பிறந்து எப்படி தெரிந்தாலும் தெரியல. எங்களை தாய் வந்து இன்று வந்து எங்க அருகாம் நின்று அப்பா அம்மா என்று காலை பிடித்து கெஞ்சினான். அப்ப அவன் வேண்டிய வரத்தையும் கொடுத்துட்டோம். அவனை எப்படி அழிப்பதற்கு அவனை கொல்லுவதற்கு வர எப்படி கொடுத்தீங்க? அதாவது ஆண்கள் கையால் அழிவில்ல, அவனுக்கு அழிவில்லை. சரி. அப்படியா சக்தி ஒன்று பிறந்தா அவனுக்கு அழிவு. இந்த சக்தியாகப்பட்ட ஆதிசக்தி நானே இந்த பூமியில் மறைந்து புதிய சக்தியாக உருவெடுத்து வந்தான் மட்டுமே அவனுக்கு அழிவென்று வர வாங்கிறேன். இப்ப பிரம்மலோகத்தை விட்டு பிரம்மதேவையும் காண வந்துட்டோம். வைகுண்டத்தை விட்டு நானும் சிவலோகத்தை விட்டு நீங்களும் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். சகல தேவர்களும் ஒண்ணு கூடிட்டோம். இந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைங்க. பேர் வைக்கலாம். ஆமா. என்ன பேர் வைக்கலாம் நீ சொல்லு. சுவாமி, தேவர்கள்லாம் அதாவது அரக்கனால அகப்பட்டு சகல தேவரும் ஒரு மனதாக சேர்ந்து ஒரு இடத்துல கூடி இருக்கிறோம். அதாவது சமயத்துல ஒரு இடத்துல சேர்ந்ததால் இந்த இடத்துக்கு பேரு இன்று முதல் சமயபுரம் என்று பெயர். சமயபுரம். அம்மா, சகல தேவர்களும் ஒன்று கூடிய இடம் இதுக்கு சமயபுரம்னு. ஆனா நாம இந்த உருவத்துல இருக்க கூடாது. இருந்தாலும் நம்மள மீண்டும் காண தோடுவோம். வந்து நமக்கு எடுக்கும் நேர்ந்து விடும் மீண்டும். ஆமா. அதனால இந்த பூமியில இறங்கின சக்தியை புதுசா மகமாரி மாரியா வர சொல்லுவோம். ஆனா இந்த சக்தி வேலை கம்பமா. ஆமா, நீ போய் மாறி வாமா. நான் சக்தியாகப்பட்டவள் புதிய சக்தியாக உருவெடுத்து வர வேண்டும். இந்த சக்தியை வரவழைக்கலாம். நம்ம அக்கனிகரம் எடுக்கணும், மாவளுக்கு எடுக்கணும். காட்டு இருளர் போல உருவத்தை மாத்தி நீங்க அக்கனிகரம் எடுங்க. அளவு கொடுத்துருங்க, அளவு கொடுத்துருங்க. அடி விழுந்து வாருங்க, அடி விழுந்து வாருங்க. இப்ப பூசாரி தனத்தை யாருக்கு கொடுக்கணும்? அதாவது கம்பத்து பூசாரி சிவனுக்கு. நீ அக்கறை இறந்த பூசாரி நீங்கள். நான் வந்து ஊர் அதாவது இந்த பூசை. ஒவ்வொருத்தரும் ஒரு பூசை. கம்பத்து பூசாரி ஊர் பட்டக்காரர். ஆமா, நம்ம உருவத்தை மாத்தி அந்த சக்தி போய் வரவழைச்சிட்டு வரலாம். அதாவது மேலதளத்தோடு ஒட்டுமணத்தோடு இன்னும் சக்தி அழைச்சிடலாம். எல்லாம் அப்படியே உட்காருங்க. இப்ப சமயபுரத்து மாரியம்மா அதாவது மாரிய கோயில் இருந்து பிறந்து இங்க வரும். மைக் வயர் இருக்குது பாருங்க, அது மேல இருக்குது போடுறாத. எல்லாம் வீட்டுக்கு போயிடாதீங்க. அம்மா சமயபுரத்தா அங்க மாரிய